ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்துக்குள்ள போக போறோம். ஆமா, நம்பர்ஸ், எண்கள். உங்ககிட்ட இருக்கிற அந்த பாடக்குறிப்புகளை வச்சுக்கிட்டு சில முக்கியமான கான்செப்ட்ஸ், அதாவது கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது. நீங்க மனசுல கற்பனை பண்ற மாதிரி சொல்ல முயற்சி பண்றோம். ஓகேவா? வணக்கம். கண்டிப்பா மேத்ஸ்ல அடுத்த லெவல் போகணும்னா இந்த பேசிக்ஸ், அதாவது அடிப்படைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம குறிப்பா உங்க நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ், ஆமா ஸ்கொயர் நம்பர்ஸ், அப்புறம் ஃபேக்டர்ஸ் காரணிகள், மல்டிபிள்ஸ் மடங்குகள், அப்புறம் இந்த எல்சிஎம் மீசிமா இதுல கவனம் செலுத்தலாம். அந்த எக்ஸசைஸ் 2.1, 2.2, 2.3ல இருக்கிறத பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ். அந்த பேர்ல இருக்கு பாருங்க, வர்க்கம் அப்படின்னா சதுரம். ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கினா என்ன வருதோ அதுதான் வர்க்க எண். ஆமா. இப்போ 3 பெருக்கல் 3 9. இத 3 ஸ்கொயர்டு இல்லனா 3 இன் வர்க்கம்னு சொல்றோம். இப்படி இமேஜின் பண்ணலாம்னா, உங்ககிட்ட கொஞ்சம் டைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை அடுக்கி ஒரு முழு சதுரம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் உங்களால பண்ண முடிஞ்சா அந்த மொத்த டைல்ஸ் எண்ணிக்கை ஒரு வர்க்க எண்ணா இருக்கும். நல்ல கற்பனை அது. உங்க எக்ஸசைஸ் 2.1ல சில உதாரணங்கள் இருக்கு பாருங்க. 2 வர்க்கம் என்ன? 2 பெருக்கல் 2 4. அதே மாதிரி 5 வர்க்கம் 5 பெருக்கல் 5 25. உங்க நோட்ஸ்ல ஒரு படம் கூட இருக்கும், 3x3 கட்டமா. ஆமா, பார்த்தேன். அதுல மொத்தம் 9 கட்டங்கள் இருக்கு. அது 3 ஸ்கொயர்ட், அதாவது 9ங்கிற வர்க்க எண். இன்னொரு கேள்வி, 23, 54, 36, 45. இதுல எது வர்க்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? 45 வராது. சரி 6 into 6 36. ஓகே, அப்போ ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்குனா வர்றது வர்க்க எண். ஆனா இதுல ஒரு கேள்வி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. 49க்கு அடுத்த வர்க்க எண் என்ன? நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 49. ஆமாம்ல, இது நேரடியா 49 பெருக்க சொல்லல. முதல்ல இந்த 49 எந்த நம்பரோட வர்க்கம்னு பார்க்கணும். 7. 7 into 7 49. கரெக்ட். அப்போ நாம தேடுறது 7க்கு அடுத்த நம்பரோட வர்க்கம். 7க்கு அடுத்த நம்பர் என்ன? 8. அப்போ 8 பெருக்கல் 8 64. 8 into 8 64. அவ்வளவுதான். இதுதான் 49க்கு அடுத்த வர்க்க எண். இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமா யோசிக்கணும். ஓகே, சூப்பர். வர்க்க எண்கள் ஓரளவுக்கு கிளியர். அடுத்து காரணிகள், ஃபேக்டர்ஸ். இது என்ன? வர்க்க எண்கள் பெருக்கலை பத்தி பேசுச்சுன்னா, காரணிகள் வகுத்தலை பத்தி பேசுது. ஓ, வகுத்தலா? ஆமா, ஒரு எண்ணை எந்தெந்த எண்கள்லாம் மீதி இல்லாம 0 ரிமைண்டர் வர்ற மாதிரி வகுக்குதோ அதெல்லாம் அந்த எண்ணோட காரணிகள், ஃபேக்டர்ஸ். சரி, உதாரணமா இப்போ 12 எடுத்துக்கலாம். 12 எதெல்லாம் வகுக்கும்? 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும், 4 வகுக்கும், 5 வகுக்காது, 6 வகுக்கும், 7, 8, 9, 10, 11 வகுக்காது, 12 வகுக்கும். அப்போ 1, 2, 3, 4, 6, 12 இதெல்லாம் 12ன் காரணிகள். ஓ, ஓகே, நிறைய இருக்கே. ஆமா. இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிட்டு 2க்குமே பொதுவா இருக்கிற காரணிகளை பார்த்தா அதுக்கு பேரு பொது காரணிகள், காமன் ஃபேக்டர்ஸ். உங்க எக்ஸசைஸ் 2.2 இது பத்தி தான். ஆமா, 8 மற்றும் 12க்கு பொது காரணிகள் கேட்கலாங்க. அது எப்படி? முதல்ல தனித்தனியா காரணிகளை லிஸ்ட் போடணும். 1, 2, 4, 8 இல்லையா? ஆமா. 12க்கு இப்பதான் பார்த்தோம். 1, 2, 3, 4, 6, 12. சரி, இப்போ இந்த 2 லிஸ்ட்லயும் பொதுவா என்னென்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, அவ்வளவுதான். கரெக்ட். 1, 2, 4 இதுதான் 8க்கும் 12க்கும் உள்ள பொது காரணிகள், காமன் ஃபேக்டர்ஸ். இதே மாதிரி தான் 24க்கும் 30க்கும் 20க்கும் 30க்கும் கண்டுபிடிக்கணும். உங்க நோட்ஸ்ல விடைகள் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, பண்ணி பார்க்கலாம். அப்போ காரணிகள் வகுக்கிற எண்கள், பொது காரணிகள்னா 2 நம்பரையும் வகுக்கிற எண்கள். புரிஞ்சுது? அடுத்தது மடங்குகள், மல்டிபிள்ஸ். இது பேர்லே இருக்கு, மடங்கு மடங்கா போறது. இது நம்ம சின்ன வயசு வாய்ப்பாடு தானே. அதேதான், சிம்பிள். ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டு அதை 1, 2, 3, 4ன்னு முழு எண்களால பெருக்கிட்டே போன வர்ற பதில்கள் தான் மடங்குகள், மல்டிபிள்ஸ்.
உதாரணமா 5 மடங்குகள்னா 5, 10, 15, 20, 25 போய்கிட்டே இருக்கும். உங்க எக்ஸசைஸ் 2.3ல இத பத்தி கேள்விகள் இருக்கு. அதுல கேள்வியே 5ஆல் மீதி இல்லாம வகுபடுற நம்பர் எதுன்னு கேக்குது. இதுக்கு எப்படி ஷார்ட்கட் இருக்கா? இருக்கு. ரொம்ப ஈஸி. எந்த நம்பரோட கடைசி இலக்கம் யூனிட் டிஜிட் 0 அல்லது 5 இருக்கோ அந்த நம்பர் கண்டிப்பா 5ஆல வகுப்படும். மீதி வராது. கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல 14, 453, 447, 316, 535 மட்டும்தான் 5ல முடியுது. அப்போ அதுதான் ஆன்சர். ஆடா, இது தெரியாம போச்சே. இதுக்கு பேரு டிவிசிபிலிட்டி ரூலா? வகுபடும் தன்மை விதியா? ஆமா, ஒவ்வொரு எண்ணுக்கும் இந்த மாதிரி விதிகள் இருக்கு. அடுத்து 6இன் மடங்கு இல்லாத எண் எதுன்னு கேக்குறாங்க. இதுக்கும் ரூல் இருக்கா? 6க்கு ரூல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஆனா ஈஸி வழி, கொடுத்திருக்கிற நம்பரை 18, 26, 72, 36 6ஆல வகுத்து பாத்திர வேண்டியதுதான். எதுக்கு மீதி வருதோ அது மடங்கு இல்ல. 18 வகுப்படும். 26 டிவைடட் பை 6 4 முறை அடங்கும் 24, மீதி 2 வருது. அப்போ 26 தான் விடை. 72ம் 36ம் 6ஆல வகுப்படும். ஓகே ஓகே. அப்புறம் 4 மற்றும் 8இன் பொது மடங்கு கேக்குறாங்க. 32 தான் ஆன்சர்னு இருக்கு. ஏன்னா 32 4ஆலையும் வகுப்படும், 8ஆலையும் வகுப்படும். சரியா சொன்னீங்க. அப்புறம் 6இன் காரணிகள் என்னன்னு கேட்டா 1, 2, 3, 6. 9 மடங்கு 72. ஏன்னா 72 9ஆம் வாய்ப்பாட்டுல வருது. இதெல்லாம் நேரடியான கேள்விகள். மடங்குகள், பொது மடங்குகள் எல்லாம் ஓகே. ஆனா இதுல ரொம்ப முக்கியமா எல்சிஎம்னு சொல்றாங்களே, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா என்னது? அது பேர் கொஞ்சம் பயமுறுத்துதே. பயப்படாதீங்க. எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். தமிழ்ல சொன்னா மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா, அதாவது 2 நம்பர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 2தோட மடங்குகளையும் லிஸ்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது 2 லிஸ்ட்லயும் பொதுவா சில மடங்குகள் வரும். ஆமா வரும். அந்த பொதுவான மடங்குகள்ல எது ரொம்ப சின்னதோ, லீஸ்ட், அதுதான் எல்சிஎம். ஓ, பொதுவா இருக்கிற மடங்குனையே சின்னது. சரி சரி. இதுக்கும் எக்ஸசைஸ் 2.3ல கணக்கு இருக்கா? இருக்கு. முதல்ல சில fill in the blanks மாதிரி இருக்கு. 7இன் காரணிகள். 7 ஒரு பகா எண், பிரைம் நம்பர். அதனால 1, 7 மட்டும்தான். ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண், அது நம்ம 2 தான். தி ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். 4, 12இன் மீசிமா. இங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு. 12 வந்து 4ஓட மடங்கு தானே? ஆமா, 4 3s are 12. அப்படி ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மடங்கா இருந்தா அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். அப்போ இங்க 12 தான் மீசிமா. அட, இது நல்லா இருக்கே. அப்போ 515இன் மீசிமா வந்து 15. ஏன்னா 15 5ஓட மடங்கு. சூப்பர். அதேதான் 15. அப்புறம் 35 மீதி இல்லாம வகுக்கிற எண்கள். இது வேற ஒன்றும் இல்ல, 35இன் காரணிகள். 1, 5, 7, 35. அந்த ஷார்ட்கட் நல்லா இருக்கு, நேரம் மிச்சாகும். அடுத்த சில நம்பருக்கு காரணிகள் எழுத சொல்றாங்க. 25க்கு 1, 5, 25. 36க்கு 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36. 14க்கு 1, 2, 7, 14. 16க்கு 1, 2, 4, 8, 16. 12க்கு 1, 2, 3, 4, 6, 12. இதெல்லாம் ஓகே. அடுத்தது ஒண்ணு இருக்கு, பார்க்க நல்லா இருக்கும். காரணி மரம். ஃபேக்டர் ட்ரீ பிரிக்கிறதுக்கு ஒரு படம் மாதிரி, ஒரு மரத்துல கிளை பிரியற மாதிரி. ஒரு நம்பரை 2ஆ உடைக்கணும். அந்த நம்பரையும் பிரிக்க முடிஞ்சா பிரிக்கணும். கடைசியில எல்லாமே பகா எண்களா, பிரிக்க முடியாத எண்களா நிக்கணும். இப்ப 18 எடுத்துக்கிட்டா 18 எப்படி பிரிக்கலாம்? 2 × 9. சரி, இப்போ 2 பகா எண், அதை விட்டுடலாம். 9 பகா எண்ணா? இல்ல, 3 × 3. கரெக்ட். 3 பகா எண்கள். அப்போ 18 = 2 × 3 × 3. இதுதான் காரணி மரம் காட்டுது. இதே மாதிரி 33னா 3 × 11. 16னா 2 × 2 × 2 × 2. 50னா 2 × 5 × 5. இது அந்த நம்பரோட ஒரு அணு அமைப்பு மாதிரி, அதோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். காரணி மரம் பார்க்க நல்லா இருக்கு. ஒரு பெரிய நம்பரை இப்படி உடைச்சு பார்க்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அப்புறம் முதல் 5 மடங்குகளை எழுத சொல்றாங்க. இது வாய்ப்பாடு தான். 7க்கு 7, 14, 21, 28, 35. 9க்கு 9, 18, 27, 36, 45. 16க்கு
16, 32, 48, 64, 80. 11க்கு 11, 22, 33, 44, 55. 21க்கு 21, 42, 63, 84, 105. உங்க நோட்ஸ்ல ஒருவேளை கடைசி நம்பர் 104ன்னு இருந்தா அது 105 தான் சரி. ஆமா, 21 × 5 = 105. இது நேரடியா பெருக்க வேண்டியதுதான். இப்ப அடுத்தது கொஞ்சம் யோசிக்கணும். முதல் 3 பொது மடங்குகளை கண்டுபிடிக்கிறது. உதாரணமா 24க்கும் 16க்கும். இது எப்படி? முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? அதேதான். 24க்கும் 16க்கும் எல்சிஎம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 24ன் மடங்குகள். 24, 48, 72. 16ன் மடங்குகள். 16, 32, 48. 48 ரெண்டுலயும் வருது. அதுக்கு முன்னாடி எதுவும் பொதுவா இல்ல. அப்போ எல்சிஎம் 48. பிரில்லியன்ட். 48 தான் மீசிமா. இதுதான் முதல் பொது மடங்கு. அடுத்த 2 பொது மடங்கு வேணும்னா இந்த எல்சிஎம் 2 ஆலையும் 3 ஆலையும் பெருக்கணும். 48 times 1 equals to 48. 48 times 2 equals to 96. 48 times 3 equals to 144. அப்போ முதல் 3 பொது மடங்குகள் 48, 96, 144. சில சமயம் புக்ல வேற மாதிரி பதில் இருக்கலாம். ஆனா இதுதான் எல்சிஎம் வச்சு முதல் 3. ஓகே. எல்சிஎம் கண்டுபிடிக்க இன்னொரு முறையும் இருக்குன்னு சொன்னீங்களே, பகா காரணிப்படுத்துதல், பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஆமா, இது பெரிய நம்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நாம காரணி முறம் பார்த்தோம்ல, ஆமா, அதே மாதிரி நம்பரை பகா காரணிகளா பிரிக்கணும். இப்போ 12க்கும் 28க்கும் எல்சிஎம் வேணும்னா 12 equals to 2 times 2 times 3. அதாவது 2 square times 3. 28 equals to 2 times 2 times 7. அதாவது 2 square times 7. சரியா? சரி. இப்போ இதுல என்னென்ன பகா எண்கள் வந்திருக்கு? 2, 3, 7. எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஒவ்வொரு பகா எண்ணும் அதிகபட்சமா எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் பவர். இங்க 2 2 தடவை 2 ஸ்கொயர் வந்திருக்கு. 3 ஒரு தடவை 3 power 1. 7 ஒரு தடவை 7 power 1. இது எல்லாத்தையும் பெருக்கணும். LCM is equal to 2 square into 3 into 7 is equal to 4 into 3 into 7 is equal to 84. இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆனா கன்ஃபியூஷன் இல்லாம கரெக்டா வரும் போல. ஆமா, இதே மாதிரி 16க்கும் 24க்கும் LCM 48 வரும். 8க்கும் 14க்கும் 56 வரும். 30க்கும் 20க்கும் 60 வரும். நீங்க போட்டு பார்க்கலாம். கண்டிப்பா. ஆனா ஒரு கேள்வி, இந்த எல்சிஎம்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? சும்மா கணக்கு போடவா, இல்ல நிஜ வாழ்க்கையில இது யூஸ் ஆகுமா? சூப்பரான கேள்வி. நிச்சயமா யூஸ் ஆகும். உங்க நோட்ஸ்லயே 2 வேர்ட் ப்ராப்ளம்ஸ், நடைமுறை கணக்குகள் இருக்கு பாருங்க. ஒன்னு ரம்யா 5 நாளைக்கு ஒரு தடவை ஜிம்முக்கு போறாங்க. கவிதா 6 நாளைக்கு ஒரு தடவை போறாங்க. 2 பேரும் இன்னைக்கு ஒன்னா போனாங்கன்னா அடுத்து எப்போ ஒன்னா சந்திப்பாங்க? ஆமா. இது எப்படி எல்சிஎம்? யோசிங்க. ரம்யா 5, 10, 15, 20, 25, 30 இந்த நாட்கள்ல போவாங்க. கவிதா 6, 12, 18, 24, 30 இந்த நாட்கள்ல போவாங்க. 2 பேரும் எப்போ ஒன்னா போவாங்கன்னா 2 லிஸ்ட்லயும் பொதுவா வர்ற முதல் நாள்ல. அதாவது 5க்கும் 6க்கும் பொதுவான முதல் மடங்கு, லீஸ்ட் காமன் மல்டிபிள். 5க்கும் 6க்கும் எல்சிஎம் என்ன? 30. கரெக்ட். அப்போ அவங்க 30வது நாள்ல தான் திரும்ப ஒன்னா சந்திப்பாங்க. பாத்தீங்களா? டைமிங், ஷெட்யூல் இதுக்கெல்லாம் எல்சிஎம் உதவுது. அட, அப்போ இது வெறும் நம்பர் அல்ல, டைம், ஈவென்ட்ஸ் இதையெல்லாம் கூட கனெக்ட் பண்ணுதா? ஆமா. இன்னொரு உதாரணம் கூட இருக்கு. ஒரு வட்டமான பாதை. அருண் 6 நிமிஷத்துல சுத்துறாரு, ஷாஜஹான் 8 நிமிஷத்துல சுத்துறாரு. 2 பேரும் ஒரே இடத்துல ஒரே டைம்ல ஒரே டைரக்ஷன்ல நடக்க ஆரம்பிச்சா எத்தனை நிமிஷம் கழிச்சு திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல சந்திப்பாங்க? ஓ, இதுவும் எல்சிஎம் மாதிரி இருக்கே. 6க்கும் 8க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 6 மடங்குகள். 6, 12, 18, 24. 8 மடங்குகள். 8, 16, 24. 24. பின்னிட்டீங்க. 24 நிமிஷம் கழிச்சு சந்திப்பாங்க. இந்த மாதிரி சைக்கிள்ஸ், ரிப்பீட்டிங் ஈவென்ட்ஸ் இதுக்கெல்லாம் எல்சிஎம்ஏ ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இது நிஜமாவே பிராக்டிக்கலா இருக்கு. சரி, நம்ம பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ் பத்தி அப்பப்போ பேசணும். அதை மட்டும் கொஞ்சம் தனியா பார்த்துட்டா. கண்டிப்பா. பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள்னா என்ன சொன்னோம்? ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் மீதி இல்லாம வகுப்படும். வேற எதாலையும் வகுக்க முடியாது. உதாரணம் 2, 3, 5, 7, 11 போய்கிட்டே இருக்கும். இதுல 2 மட்டும் தான் இரட்டைப்படை எண் சொல்லுங்க. ஆமா. தி ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர்
மத்த எல்லா பகா எண்ணும் ஒற்றைப்படை எண்கள் தான், ஆட் நம்பர்ஸ். சரி, அப்போ பகா எண்கள் இல்லைன்னா மத்த எண்களுக்கு என்ன பேரு? அதுக்கு பேரு பகு எண்கள், காம்போசிட் நம்பர்ஸ். அதாவது ஒன்னும் அதே எண்ணும் இல்லாம வேற காரணிகளும் ஃபேக்டர்ஸும் இருக்கிற எண்கள். உதாரணமா 4, அதுக்கு 1, 2, 4 3 காரணிகள் இருக்கு. 6க்கு 1, 2, 3, 6ன்னு 4 காரணிகள். இதெல்லாம் பகு எண்கள். நம்ம பார்த்தோமே காரணி மரம். ஆமா. அது என்ன பண்ணுச்சு? ஒரு பகா எண்ணை அதோட பகா காரணிகளா பிரிச்சு காட்டுச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியா. கணிதத்துல அடிப்படை தேற்றம்னு ஒண்ணு இருக்கு, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒன்னை விட பெரிய எந்த ஒரு பகா எண்ணையும் பகா எண்களோட பெருக்கலா ஒரே ஒரு விதத்துல தான் எழுத முடியும். வரிசைய மாத்தி எழுதலாம், ஆனா அந்த பகா எண்கள் மாறாது. ஓ, அப்ப பகா எண்கள் தான் எல்லா நம்பருக்கும் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி, நம்பர்ஸோட அணுக்கள் மாதிரி. வாவ், இது சூப்பரா இருக்கு. சரி, நாம இன்னைக்கு வர்க்க எண், காரணிகள், மடங்குகள், எல்சிஎம், பகாபகு எண்கள்னு நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் வேகமா ஒரு கேள்வி பதில் மாதிரி ரிவைஸ் பண்ணலாமா? நீங்க ரெடியா? ஷோர், கேட்கலாம். வர்க்க எண்ணா என்ன? ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்குனா வர்றது. ஓகே. 5 வர்க்க எண். 25. காரணினா? ஒரு எண்ணை மீதி இல்லாம வகுக்கிற எண். 20க்கும் 30க்கும் பொது காரணிகள்ல பெரியது எது? மடங்குனா? ஒரு எண்ணை முழு எண்களால பெருக்குனா வர்றது. 7 எண் முதல் 3 மடங்குகள். 7, 14, 21. மீச்சி மா? மீசிறு பொது மடங்கு, லீஸ்ட் காமன் மல்டிபிள். 5க்கும் 6க்கும் எல்சிஎம் 30. ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண். 2. காரணி மரம், ஃபேக்டர் ட்ரீ எதுக்கு உதவுது? ஒரு பகு எண்ணை அதோட பகா காரணிகளா பிரிக்க. பிரமாதம், எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எண்களோட இந்த உலகத்துல ஒரு சின்ன டூர் போன மாதிரி இருந்துச்சு. வர்க்க எண்கள், காரணிகள், மடங்குகள், எல்சிஎம் இதெல்லாம் சும்மா கணக்கு இல்ல, நம்பர்ஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ற டூல்ஸ். ஆமா, கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை. நாம பார்த்த இந்த எல்லா வகை எண்களும் வர்க்கம், பகா, பகு எல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாருங்க. குறிப்பா எல்லா பகு எண்களையும் பகா எண்களை வச்சு உருவாக்க முடியும்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, காரணி மரம் வழியா. யோசிச்சு பாருங்க, இந்த பகா எண்கள் மட்டும் இல்லனா எண்களோட உலகமே எப்படி இருக்கும்? இது பத்தி நீங்க யோசிக்கிறதே கணிதத்தோட ஆழத்தையும் அழகையும் இன்னும் நல்லா புரிய வைக்கும். அருமையான சிந்தனை. ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலின் இந்த அமர்வை இவ்வளவு ஆர்வமா கவனிச்சவங்க எல்லாருக்கும் எங்க நன்றி. கணிதம் ஒரு புதிர் மாதிரி, அத அவிழ்க்கத்தான் சுவாரஸ்யம் கூடும். அடுத்த பாடத்துல இன்னும் நிறைய கணித ரகசியங்களோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.